வணக்கம், இது ஹரிதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கடலைப்பருப்பை ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதை தாளித்து எடுக்க வேண்டியது தான். அதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 4-5 எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவிற்கு உப்பு. இதெல்லாம் யூஸ் பண்ணி கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கடலைப்பருப்பில் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி குழையாமல் இப்படி நசுக்கிறப்போ அது உடையிற மாதிரி வரணும். அடுத்து இப்போ தாளிக்கலாம். இப்போ தாளிப்பு கூட நான் இந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டேன். ஏற்கனவே நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டோம் கடலைப்பருப்பில் இருந்து. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் இந்த சூட்டில் இருக்கட்டும். அப்போ தான் அது தண்ணி ஃபுல்லாக இருத்து வரும். இது ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போது இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது இந்த 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன் தேங்காவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், இதை இறக்கிடலாம். சத்தான சுவையான கடலைப்பருப்பு சுண்டல் தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.